வணக்கம் சுமதி சமையல். இப்போ முருங்கைப்பூவில் பொரியல் செய்கிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கப்பா. ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டேன்ப்பா. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன்ப்பா. பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைப்பூ வச்சுருக்கேன்ப்பா, இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கியாச்சுப்பா. இந்த கொஞ்சம் நேரம் வேகணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருப்போம். முருங்கைப்பூ நல்லா வெந்திருக்குப்பா. தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் திருவி வச்சுருக்கேன், ஒரு முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரைக்கு இந்த பூவுக்கு ஒவ்வொருத்தர் ஜீரகப்பொடியெல்லாம் போடுவாங்கப்பா. நான் போடலை. முட்டையும் அதே மாதிரியே இது மாதிரி செஞ்சு விட்டுட்டு முட்டையை நடுப்புற கொட்டி உடச்சி ஊற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஊற்றி 2 கிண்டு அப்படியே பொரியல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு தேங்காய் தேவையில்லை. நான் தேங்காய் பூ போட்டிருக்கேன், முட்டை போடாமல். உங்களுக்கு எப்படி சௌரியமோ அது மாதிரி செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.